அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியுடைய தேர்தல் நடத்தும் அலுவலர். முதலில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு திருவிழாவில் நியூஸ் 18 தமிழ்நாடு வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு இன்னோவேட்டிவான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறதுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் நான் பார்க்க வேண்டிய ஒரு 2 விஷயங்கள் மட்டுமே நான் சொல்ல விரும்புகிறேன். ஆல்ரெடி ஏற்கனவே ஆணையாளர் அவர் சொல்லப்படி வந்துட்டு இந்தியா உலகத்திலேயே வந்துட்டு பெரிய ஜனநாயகம் மக்கள் தொகையில் மட்டுமே கிடையாது. நம்முடைய இதில் பார்க்கும்போது இட் இஸ் ஆன் பிக்கெஸ்ட் லாஜிஸ்டிக்கல் எக்ஸசைஸ் ஆல்சோ. நான் உங்களுக்கு தேர்தல் நடத்துவோம் அலுவலர் முறையில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு வாக்காளருக்கு வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரு தினம் மட்டும்தான் நீங்கள் ஒதுக்கீடு பண்ண வேண்டியது இருக்கு, உழைப்பு கொடுக்க வேண்டியது இருக்கு. பட் ஆனா உங்களுக்கு தயார் செய்யறதுல அரசு ஊழியர்கள், காவல்துறைகள், அனைத்து நபர்களும் போடக்கூடிய உழைப்பு சிரமங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட நாள்கள் மட்டுமே கிடையாது, நிறைய 2-3 ஆண்டுகளில் இருந்தே நம்முடைய ப்ரிப்பரேஷன் ஆக்டிவிட்டீஸ்களே நடக்கும். இந்தியா ஜனநாயகத்தில் மட்டும்தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உலகத்திலேயே ஏற்கனவே ஆணையாளர் சர்கள் சொல்லப்படி உலகமே இன்று தினம் இந்தியா கிட்ட பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. நம்ம கூட போன நிறைய ஜனநாயகம் சொல்லக்கூடிய நாட்டுகள் எல்லாமே தேர்தல் எந்த அளவுக்கு போயிருக்குன்றதுகள் எல்லாமே பார்த்திருப்பீங்க. பட் ஆனா இந்தியா உடைய நம்ம பாரதவுடைய ஜனநாயகம் மட்டும்தான் உலகமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திருவிழா. அந்த திருவிழாவில் ஒவ்வொரு வாக்காளரும் கூட உங்களுடைய உரிமையா கடுமையா பண்ணிட்டு நீங்கள் வந்து வாக்களிக்கிறீங்க. நம்மளுக்கு இந்தியாலுமே கூட சுதந்திரம் கிடைச்ச பிறகு கூட நிறைய பேர்கள் எல்லாமே எல்லா மாணவ மாணவியர்கள் இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் நம்ம கான்ஸ்டிடியூஷன் எப்படி கான்ஸ்டிடியூட் பண்ணணும்னு பார்க்கும்போது யாருக்கு வாக்களிக்கிற ஒரு பதவியை இல்ல வாக்களிக்கிற ஒரு பவர் கொடுக்கணும்ன்றதுக்கு நிறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாமே போயிருக்கு. நீங்கள் கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி உடைய டிஸ்கஷன்ஸ்னா நம்ம மியூசியம்ல இருந்தோ ஆர்கியாலஜில இருந்தோ எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். சில பேர் சொல்லுவாங்க சில குறிப்பிட்ட சொத்துக்கு மேலே இருக்கவர் மட்டும்தான் வாக்களிப்படும், இல்ல குறிப்பிட்ட நபர் மட்டுமே வாக்களிப்பணும். பட் ஆனா அவ எல்லா டெலிபரேஷன்ஸ்களுக்கு தொடர்ந்து இந்திய நாட்டு மட்டும்தான் அந்த நாள்லயே வந்துட்டு நான் வாக்குறுதி எடுத்த மாதிரி எந்த ஒரு ஜாதி, மதம், இனம், மொழி எந்த ஒரு இது இல்லாமல் 18 வயசுக்கு மேலே இருக்கவர் எல்லாருமே வந்துட்டு வாக்களிக்கலாம் என்ற ஒரு முடிவுனா 1950 நம்ம கான்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டிடியூட் பண்ணும் போதே நம்முடைய மூத்த நபர்கள் எல்லாமே வந்துட்டு அந்த அளவுக்கு யோசிட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்முடைய இந்த நிகழ்ச்சியுடைய மிக சிறப்பான ஒரு ஆக்டிவிட்டி வந்துட்டு ஓட்டர் எஜுகேஷன் அண்ட் எலக்டோரல் பார்ட்டிசிபேஷன். இதெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது என்னன்னா 2 அம்சங்கள் இருக்கு. ஒன் இஸ் ஓட்டர் எஜுகேஷன், ரெண்டாவது வந்துட்டு எலக்டோரல் பார்ட்டிசிபேஷன். எல்லா அவேர்னஸ் இருக்கவர் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. சோ நம்மளுக்கு அவேர்னஸ் பொறுத்தவரை நிறைய நிகழ்ச்சி வந்துட்டு பெருநகர சென்னை மாநகராட்சியிலிருந்து 3 தொகுதியிலுமே கூட நிறைய நிகழ்ச்சி வந்துட்டு மரியாதைக்குரிய ஆணையாளர் அவருடைய தலைமையில் நடந்துட்டு வந்துட்டு இருக்கிறது. உங்களுக்காக உங்களுடைய கவனம் செலுத்துறதுக்காக நீங்கள் அதிகமா எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மால் கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்துட்டு நான் கலை நிகழ்ச்சிகள், ஸ்டாண்டப் காமெடிகள் இந்த மாதிரி எல்லாம் நிகழ்ச்சிகள் எல்லாமே நடத்திட்டு உங்களுடைய கவனம் செலுத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி சுற்றுலா பயனாளிகள் அதிகமா வரக்கூடிய இடங்கள்ல மரீனா பீச்ல எல்லாமே சாண்ட் ஆர்ட் பண்ணிட்டு அது மூலமா உங்களுடைய கவனம் செலுத்து வாக்குரிமை பத்தி உங்களுக்கு தகவல்கள் எல்லாமே கொடுத்திருக்கோம். இது எல்லாமே வந்துட்டு நம்முடைய ஓட்டர் எஜுகேஷன் பரி இது நம்முடைய உரிமை, நம்முடைய கடமை நாம் செஞ்சிட்டோம். ரெண்டாவது அம்சம் எலக்டோரல் பார்ட்டிசிபேஷன். அது உங்கள் கையிலேயே இருக்கு. ஒரு நியூஸ் 18 தமிழ்நாடு இன்று தினம் 5 லட்சம் மாணவர்களிருந்து வாக்குறுதி கொண்டு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக அனைத்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்களுக்கு சிறப்பான முறையில் வருகை பண்றதுக்கு நம்முடைய எல்லா வாக்குச்சாவடி மையங்கள் கூட தயார் நிலையில இருக்கு. அதுக்காக சிறப்பு கவனம் வந்துட்டு நம்ம பெருநகர சென்னை மாநகராட்சி நாம் எடுத்திருக்கோம். உங்களுடைய ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்களுடைய அனுபவம் நல்லபடியா இருக்கிறதுனால ஒரு வாக்குச்சாவடி மையத்துக்கு 1200 வாக்காளர்கள் மட்டும்தான் வச்சுட்டு மீதி இருக்கக்கூடியதுக்கெல்லாம் ஆக்சிலரி பூத்ஸ்கள் எல்லாமே நாம் கிரியேட் பண்ணியிருக்கோம், பிரிச்சிருக்கோம். வாக்குச்சாவடி மையங்கள் எல்லாமே பிரிச்சுட்டு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் ஒரு வாக்குச்சாவடி மையத்தில் நீங்கள் இருக்கணும்னு மரியாதைக்குரிய ஆணையாளர் அவர்களுடைய அறிவுரைப்படி நேபர்ஹுட்ல உங்களுடைய வாக்குச்சாவடி மையம்
யாருமே வந்துட்டு 2 கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாது என்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில் உங்கள் வீட்டு வாசல்லையே உங்க வீட்டுக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொதுவான இடத்துல உங்களுடைய வாக்குச்சாவடி மையம் உருவாக்கணும்னு நம்முடைய பூத் லெவல் ஆபீசர்ஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட மீட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டு நான் வாக்குச்சாவடி மையங்கள் எல்லாமே கண்டறித்திருக்கோம். இது இல்லாமல் அஷ்யூர்ட் மினிமம் ஃபெசிலிட்டி என்ற முறையில் மாற்றுத்திறனாளிகள் வரவர்களுக்கு வந்துட்டு ரேம் ஃபெசிலிட்டி, குடிநீர் வசதி, எலக்ட்ரிக்கல் ஃபெசிலிட்டி, ஷாமியான ஃபெசிலிட்டி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அசிஸ்ட் பண்றதுக்காக ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்துக்கு 2 வாலண்டியர்ஸ்கள் நான் போடுறோம். வீல் சேர் வசதிகள் எல்லாமே இருக்கும். இந்த வாட்டி முதல் தவணை வந்துட்டு நீங்கள் எல்லாருமே பார்த்திருப்பீங்க, 85 வயசுக்கு மேலே 40% அதிகமா ஊனம் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு வீட்டிலேயே வாக்களிக்கிற ஒரு வாய்ப்பு கூட நம்ம தேர்தல் ஆணையமிலிருந்து இந்த ஆண்டு நான் கொடுத்திருக்கோம். சோ அனைத்து முயற்சிகள் அனைத்து பணிகள் தான் நாம் எல்லாமே செஞ்சிருக்கோம். பட் இப்போ உங்களுடைய கடுமை காமிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தேர்தல் நடத்தும் அலுவலர் என்ற முறையில் ஒரே ஒரு வேண்டுகோள், வரும் 19ஆம் தேதி உங்களுடைய இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் தயவு செஞ்சு வாங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர், உங்க தெருவில் இருக்கக்கூடிய வாக்காளர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற நண்பர்கள்னா கூட்டிட்டு வாங்க. உங்களுக்கு வரவேற்பதற்காக அனைத்து வாக்குச்சாவடி மையங்கள் தயார் நிலையில இருக்கு. நம்மளுக்காக வரலன்னா அட்லீஸ்ட் உங்களுடைய வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுறதுக்காக ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக தயவு செய்து வாங்க. இந்த ஒரு வேண்டுகோள் தேர்தல் நடத்தும் அலுவலர் என்ற முறையில் உங்களுக்கு கொடுத்துட்டு வரவிடுகிறேன். இந்த வாய்ப்பளித்த நியூஸ் 18க்கு மிக மிக நன்றி. தேங்க்யூ.